4:30 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 3:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். போய் பூவெல்லாம் வாங்கிட்டு 4 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டோம். அப்போ வந்து கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. நாங்கள் போனோடனே அத்தை விளக்கெல்லாம் வாங்கி விளக்கெல்லாம் சாமிக்கு போட்டுட்டு சாமியை நல்லா நிதானமாக கும்பிட்டுட்டு கோயிலெலாம் சுற்றி வந்துட்டு உட்காந்துருந்தோம். சாமியை வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு மாமா வந்து மாலை போட்டார். அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4:30 ஆச்சு, 4:45 ஆச்சு, 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, பூஜை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க 7:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. 7:30க்கு தொடங்கினா எப்படியும் முடியறதுக்கு 9:30 ஆயிடும் அப்படின்றதுனால இந்த சில்காத்தில் குழந்தைய வச்சுட்டு 2 வீலரில் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் மனசே இல்லாமல் அங்கேயே உட்காந்துருந்தோங்க. அப்போ கூட்டம்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னும் போது தான் குதிரைலாம் கொண்டு வந்திருந்தாங்க, தேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. கிளம்புறமேன்னு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் போன வருஷம் வரைக்கும் இப்படி ஒரு பூஜை இருக்குது நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வருஷம் இந்த நாள் அன்னைக்கு நாங்கள் வந்து முருகரை பார்த்துருக்கோம் அப்படின்னாவே அது அவரோட பிளெஸ்ஸிங்காக தான் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த வருஷம் முழுசாக பார்ப்போம் அப்படின்றதையும் நம்புகிறோம். நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இல்லை எங்களை மாதிரி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கோயிலுக்கு வெளியே நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் பாப்பா கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டாட்டா.